Hello friends, welcome to Fantasy Guru Tamil YouTube channel. நீங்க நம்ம சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணலைன்னா மறக்காம சப்ஸ்கிரைப் பண்ணிக்கங்க. அப்படியே பக்கத்துல பெல் ஐகான் டச் பண்ணிட்டு ஆல்னு கொடுங்க. நாங்க போடக்கூடிய வீடியோக்களை உடனுக்குடன் பாருங்க. இன்னைக்கு இந்த வீடியோல ஐசிசியோட 25வது T20 வேர்ல்ட் கப் மேட்சை பத்தி தான் பார்க்க போறோம். ஸோ இந்த மேட்ச் யார் யாருக்கு அப்படி இடையில நடக்குதுன்னு பார்த்தோம்னா இந்தியா அண்ட் யூஎஸ்ஏ இவங்க ரெண்டு பேருக்கு இடையில தாங்க இந்த மேட்ச் வந்து நடக்க இருக்குது. ஸோ இந்த பர்டிகுலர் மேட்சோட ஒரு சின்ன ப்ரிவியூ வீடியோ தான் பார்க்க போறோம். ஸோ இந்த வீடியோவை கடைசி வரையும் ஸ்கிப் பண்ணாம பாருங்க. ஓகே, இந்த மேட்ச் வந்து பாத்தீங்கன்னா 12ஆம் ஜூன் வந்து நடக்க இருக்குது. டைமிங் இரவு 8 மணிக்கு வந்து இந்த மேட்ச் வந்து நடக்க இருக்குதுங்க. ஓகே, இந்த மேட்ச் எங்க நடக்குதுன்னு பார்த்தோம்னா விடோ பொறுத்த வரைக்கும் நியூயார்க்ல தான் இந்த மேட்ச் வந்து நடக்க இருக்குது. ஆல்ரெடி இந்த ரெண்டு டீம் பார்த்தீங்கன்னா ரெண்டு மேட்ச் வந்து பிளே பண்ணியிருக்காங்க. ரெண்டு மேட்சுமே வின் பண்ணியிருக்காங்க. ஸோ இந்தியா வந்து பார்த்தீங்கன்னா நியூயார்க்ல தான் அந்த ரெண்டு மேட்சுமே பிளே பண்ணியிருக்காங்க. அந்த ரெண்டு மேட்சுமே இந்தியா வின் பண்ணியிருக்கு. அண்ட் யூஎஸ்ஏ வந்து பார்த்தீங்கன்னா டலாஸ்ல தான் இந்த ரெண்டு மேட்சும் பிளே பண்ணியிருக்காங்க. அந்த ரெண்டு மேட்ச்லுமே வந்து யூஎஸ்ஏ வந்து வின் பண்ணியிருக்காங்க. ஓகே, இப்போ அடுத்ததான் நீங்களும் நம்ம டெலிகிராம் சேனல் வந்து ஜாயின் பண்ணலாம், மறக்காம ஜாயின் பண்ணிக்கிங்க. லாஸ்ட் ஆஃப் அன் ஹவர்ல கிராண்ட் லீக் அண்ட் ஸ்மால் லீக்கோட டெமோ டீம் வந்து கொடுத்துட்டு இருக்கிறோம். அது மட்டும் இல்லாம லாஸ்ட் ஆஃப் அன் ஹவர்ல பிச்சு செக் பண்ணி பிச்சு எதுக்கு சாதகமா இருக்குன்னு ரிப்போர்ட் வந்து கொடுத்துருப்பாங்க. ஸோ அதையும் வந்து நம்ம டெலிகிராம் சேனல் வந்து கொடுத்துட்டு இருக்கோம். இல்லை முக்கியமாக என்னன்னு பார்த்தோம்னா ரெண்டு டீம்ல இருக்க பிளேயிங் லெவன்ல யாராவது சேஞ்சஸ் இருக்கா அப்படிங்கிறது டெஸ்ட் போட்டதுக்கு அப்புறம் வந்து இன்ஃபார்ம் பண்ணுவாங்க. ஸோ அதையும் வந்து நம்ம டெலிகிராம் சேனல் வந்து கொடுத்துட்டு இருக்கோம். மறக்காம நம்ம டெலிகிராம் சேனல் வந்து ஜாயின் பண்ணிக்கிங்க. மறக்காம நம்ம டெலிகிராம் சேனல் வந்து ஜாயின் பண்ணிக்கங்க. டிஸ்கிரிப்ஷன்ல லிங்க் இருக்கு. ஓகே, இப்போ நீங்க அடுத்த வந்து பாத்தீங்கன்னா பிச் ரிப்போர்ட் வந்து பார்ப்போம். ஸோ இந்த பிச்சை பொறுத்த வரைக்கும் டாஸ் வின் பண்றவங்க வந்து பாத்தீங்கன்னா ஃபர்ஸ்ட் பவுலிங் எடுக்கிறதுக்கு சான்ஸ் அதிகமா இருக்கு அப்படின்னு சொல்லியிருக்காங்க. அதாவது செகண்ட் ஹாஃப் பேட் பண்றவங்களுக்கு வின்னிங் ஆப்பர்ச்சுனிட்டி நிறையவே இருக்கும் அப்படிங்கிறது வந்து இந்த பிச்சை வந்து சொல்லப்பட்டிருக்கு. இந்த பிச்சை பொறுத்த வரைக்கும் முழுக்க பவுலிங்க்கு தான் வந்து சப்போர்ட் பண்ண சொல்லியிருக்காங்க. இந்த பிச்சில் ஹையஸ்ட் ஸ்கோர்னு வந்து பார்த்தாவே 130 அப்படிங்கறத வந்து ஒரு ஆவரேஜ் வந்து சொல்லிட்டு இருக்கிறாங்க. ஆனால் பர்டிகுலரா இந்த ரீசெண்ட் மேட்ச்லாம் கிட்டத்தட்ட 7 மேட்ச் பிளே பண்ணியிருக்காங்க. இந்த 7 மேட்ச்ல வந்து பாத்தீங்கன்னா மினிமம் வந்து பாத்தீங்கன்னா 113 அப்படிங்கறத ஒரு 113 to 120 அப்படிங்கிற பர்டிகுலர் ஸ்கோர் வந்து அடிச்சிருக்காங்க. ஸோ மினிமம் இதுல வந்து பாத்தீங்கன்னா ஹையஸ்ட் ஸ்கோர் வந்து பாத்தீங்கன்னா 125 அப்படிங்க எடுக்கிறது வாய்ப்புகள் இருக்கு. லோவஸ்ட் ஸ்கோர்னு பார்த்தோம்னா 77 அப்படிங்கறத அடிக்கிறதுக்கான வாய்ப்புகள் இருக்குங்க. அது மட்டும் இல்லாம இந்த பர்டிகுலர் வென்யூல வந்து பாத்தீங்கன்னா வெரி ஸ்லோ அவுட்ஃபீல்டுங்க. அதாவது பவுண்டரி வந்து அவுட்ஃபீல்டு அடித்தோம்னா ரொம்ப ஸ்லோவாக தான் போகும். ஸோ பவுண்டரிஸ் வந்து அடிக்கிறதுக்கான வாய்ப்புகள் ரொம்ப கம்மியாக இருக்கும். ரொம்ப லாங் டிஸ்டன்ஸ்ல போய் தான் பவுண்டரிஸ் வந்து கிடைக்கிறதுக்கான வாய்ப்புகள் இருக்கும் அப்படிங்கிறது வந்து சொல்லியிருக்கிறாங்க. ஸோ இந்த பர்டிகுலர் பிச்சை பொறுத்த வரைக்கும் டாஸ் வின் பண்ணி பவுலிங் ஃபர்ஸ்ட் எடுக்கிறவங்க வந்து வின்னிங் பண்றதுக்கு அதிகான வாய்ப்புகள் இருக்கு அப்படிங்கிறது வந்து இப்போ அடுத்ததான் வெனு ரெக்கார்ட். இந்த பர்டிகுலர் வெனு வந்து பாத்தீங்கன்னா மொத்தம் 7 மேட்ச் வந்து பிளே பண்ணியிருக்காங்க. இதுல பேட் ஃபர்ஸ்டா பண்ணவங்க 3 மேட்சும் பேட் செகண்டா பண்ணவங்க 4 மேட்சும் வந்து வின் பண்ணியிருக்காங்க. ஸோ இதுல மோஸ்ட்லி வந்து பாத்தீங்கன்னா பெரிய டிஃபரன்ஸ் இல்லை ரெண்டு இதுக்கும். ஸோ ஃபர்ஸ்ட் பேட் பண்றவங்க வின் பண்றதுக்கு வாய்ப்புகள் இருக்கு, செகண்டா பேட் பண்றவங்களும் வின் பண்றதுக்கான வாய்ப்புகள் இருக்கு. அதுல ஃபர்ஸ்ட் சொன்ன மாதிரி தான் ஆவரேஜ் ஃபர்ஸ்ட் ஸ்கோர் வந்து பாத்தீங்கன்னா 108 அப்படிங்கறத வந்து இது பண்ணியிருக்காங்க. லோவஸ்ட் ஸ்கோர் பார்த்தீங்கன்னா 77. ஸோ நான் ஆல்ரெடி சொல்லியிருப்பேன் லோவஸ்ட் ஸ்கோர் 77ங்கிறது வந்து 10 கிலோ ஆகிட்டு இருக்காங்க. அதாவது ஸ்ரீலங்கா வந்து இது வந்து பார்த்தீங்கன்னா ஹையஸ்ட் ஸ்கோர் இந்த பர்டிகுலர் வென்யூல வந்து அடிச்சிருக்கிறது யாருன்னு பார்த்தீங்கன்னா கனடா வந்து அடிச்சிருக்காங்க. 137க்கு 7 அப்படிங்கிற அந்த விக்கெட் ஆப்ஷன் வந்து ஹையஸ்ட் ஸ்கோர் வந்து எடுத்திருக்கிறாங்க. ஓகே, இப்போ அடுத்ததா நீங்களும் நம்ம குபேரா ஃபேண்டசி ஆப்பை வந்து இன்ஸ்டால் பண்ணலைன்னா மறக்காம இன்ஸ்டால் பண்ணிக்கங்க. டிஸ்கிரிப்ஷன்ல லிங்க் இருக்கு. இன்வைட் கோட் வந்து பார்த்தீங்கன்னா FG. இந்த ஆப்பை பொறுத்த வரைக்கும் நீங்க ஸ்மால் லீக்ல ப்ளே பண்றீங்கன்னா ரொம்ப யூஸ்ஃபுல்லான ஆப்பா இருக்கும். மற்ற ஆப்பை கம்பேர் பண்ணும்போது இந்த ஆப்ல நீங்க இன்வெஸ்ட்மெண்ட் பண்ற மணி வந்து பாத்தீங்கன்னா ரொம்ப கம்மியாவே இருக்குங்க. அது மட்டும் இல்லாம இந்த ஆப்ல வந்து பாத்தீங்கன்னா டியோ அண்ட் டியோ ப்ரோ அப்படிங்கிற ஒரு ஆப்ஷன் வந்து கொடுத்துருக்காங்க. டியோ அப்படின்னு பார்த்தோம்னா காமனா ஒரு 5 பிளேயர் வந்து அவங்களே வந்து கொடுத்துருவாங்க. இந்த 5 பிளேயர்ல இருந்து நீங்க ஏதாவது ஒரு பிளேயரை மட்டும் பிக் பண்ணி பிளே பண்ணா போதும், அதிக மணி வின் பண்ணலாம். இப்போ உதாரணத்துக்கு இப்போ கிளாஸனை வந்து பிக் பண்றீங்கன்னு வச்சுக்கோங்கன்னா ஆப்னன் டீம் வந்து ரோஹித் சர்மா பிக் பண்றாங்கன்னா இப்போ 2 பேரும் எடுத்திருக்க பாயிண்டை கால்குலேட் பண்ணி யார் அதிக பாயிண்ட் எடுத்திருக்காங்களோ அவங்களுக்கு வந்து வின்னிங்கை வந்து அறிவிச்சிருவாங்க. அதே டியோ ப்ரோ வந்து பார்த்தோம்னா இதுல வந்து ஸ்டெப் 1 ஸ்டெப் 2 அப்படிங்கிற வந்து 2 போல் வந்து கொடுத்துருப்பாங்க. இதுல ஸ்டெப் 1ல இருந்து ஒரு பிளேயரும் ஸ்டெப் 2ல இருந்து ஒரு பிளேயரும் நீங்க பிக் பண்ணி பிளே பண்ணணும். அதே மாதிரி ஆப்னன் டீம்ல இருந்தும் 2 பிளேயரை பிக் பண்ணி பிளே பண்ணுவாங்க. இவங்க 2 பேரும் எடுத்திருக்க பாயிண்டை கால்குலேட் பண்ணி யார் அதிக பாயிண்ட் எடுத்திருக்காங்களோ அவங்களுக்கு வந்து வின்னிங் வந்து கொடுத்துருவாங்க. ஸோ மறக்காம நம்ம குபேரா ஃபேண்டசி ஆப் வந்து இன்ஸ்டால் பண்ணிக்கங்க. டிஸ்கிரிப்ஷன்ல லிங்க் இருக்கு. இன்வைட் கோட் வந்து பாத்தீங்கன்னா FG. இதுல முக்கியமான விஷயம் என்னன்னு பாத்தீங்கன்னா இந்த ஆப்ல
ஜிஎஸ்டி அப்படிங்கிறது ஒன்று கிடையவே கிடையாதுங்க. நீங்க டெபாசிட் பண்ற மணி அது எவ்வளவா இருந்தாலும் சரி, அதுக்கு இவங்க வந்து ஒரு ரூபா கூட ஜிஎஸ்டி அப்படிங்கிறத பிடிக்கிறது கிடையாது. மொத்த பணத்தையும் வந்து உங்க வேலட்லயே வந்து இவங்க வந்து ரிஜிஸ்டர் பண்ணிடுவாங்க. ஸோ மறக்காம நம்ம குபேர ஃபேண்டசி ஆப் வந்து இன்ஸ்டால் பண்ணிக்கங்க. டிஸ்கிரிப்ஷன்ல லிங்க் இருக்கு. ஓகே, இப்போ அடுத்ததா ஹெட் டு ஹெட் ரெக்கார்ட் வந்து பார்ப்போம். இப்போ ரெண்டு டீமா ஹெட் டு பாத்தீங்கன்னா ரெண்டு டீம் வந்து பார்த்தீங்கன்னா ஃபர்ஸ்ட் மேட்ச் வந்து ப்ளே பண்றாங்க. இதுக்கு முன்னாடி வந்து ப்ளே பண்ண கிடையாது. ஸோ ரெண்டு டீமுக்கு வந்து ஹெட் டு ஹெட் ரெக்கார்டும் எதுவும் கிடையாது. இப்போ அடுத்ததா ரெண்டு டீமோட பிளேயிங் லெவன்ல யார் இருக்கா அப்படிங்கிறது வந்து பார்ப்போம். இதுல வந்து பாத்தீங்கன்னா இந்தியாவோட பிளேயிங் லெவனை பொறுத்த வரைக்கும் ரோஹித் சர்மா அண்ட் விராட் கோலி ரெண்டு பேரும் வந்து இன்னிங்ஸ் ஓபன் பண்றாங்க. ரோஹித் சர்மா வந்து இந்த டீமோட கேப்டனா வந்து இருக்காரு. அடுத்து வந்து ரிஷவ் பந்த் பொறுத்த வரைக்கும் இந்த டீமோட விக்கெட் கீப்பிங் ஆப்ஷன்ல வந்து இருக்காருங்க. அடுத்ததா சஞ்சு சாம்சன். இது வந்து பாத்தீங்கன்னா இந்த இடத்துல சுபம் தூபே வந்து இருப்பாரு. ஸோ ஆல்ரெடி ரெண்டு மேட்ச் வந்து பெரிய பர்ஃபார்மன்ஸ் எதுவுமே இல்லை, ஏர்ல விக்கெட் எழுதுனால. ஸோ இந்த டைம் இந்த மேட்ச்ல வந்து சஞ்சு சாம்சன் வந்து உள்ள இறங்கிறதுக்காக ஒரு வாய்ப்புகள் வந்து இருக்கும். இப்போ சஞ்சு சாம்சன் உள்ள இறங்கலைன்னா இந்த இடத்துல வந்து பாத்தீங்கன்னா சிவம் தூபே வந்து அதே லைன் அப்ஸ் வந்து வந்துருவாருங்க. அடுத்ததா சூரியகுமார் யாதவ், பாண்டியா, இவங்க ரவீந்திர ஜடேஜா, ஹர்ஷல் பட்டேல், முகமது சிராஜ், பும்ரா அண்ட் அர்ஷதீப் சிங். இப்போ அடுத்ததா யூஎஸோட பிளேயிங் லெவனை பொறுத்த வரைக்கும் ஸ்டீவன் டைலர், மோனங் பட்டேல், கோஸ், ஜானஸ், ஆண்டர்சன், நிதிஷ்குமார், ஹர்பீட் சிங், கென்ஜு, அலிகான், ஜப்ஜித் சிங் அண்ட் நெட்லவாக்கர். இவங்க வந்து பாத்தீங்கன்னா யூஎஸோட பிளேயிங் லெவன் ஆப்ஷன் வந்து இருக்காங்க. இதுல பாத்தீங்கன்னா ஸ்டீவன் டைலர் அண்ட் மோனங் பட்டேல் ரெண்டு பேரும் வந்து பாத்தீங்கன்னா இன்னிங்ஸ் ஓபன் பண்றாங்க. இதுல மோனங் பட்டேல் வந்து பாத்தீங்கன்னா இந்த டீமோட கேப்டன் அண்ட் விக்கெட் கீப்பிங்காகவும் இவர் தான் வந்து பண்றாரு. ஸோ லாஸ்ட் மேட்ச்ல வந்து பாத்தீங்கன்னா மோனங் பட்டேல் வந்து டீம் வின் பண்ணி சொல்லலாம். ஸோ நல்ல ஒரு கான்ஃபிடன்ட் பேட்டிங் வந்து நல்ல ஒரு பர்ஃபார்மன்ஸ் பண்ணியிருந்தாரு. ரொம்ப சூப்பரான ஒரு பேட்ஸ்மேன் சொல்லலாங்க. லாஸ்டா இந்த ரெண்டு மேட்ச்லயுமே மினிமம் இவர்கிட்ட இருந்து ஒரு 30+ ரன் வரையும் இவர்கிட்ட இருந்து வந்துச்சுங்க. ஸோ ரொம்ப சூப்பரான பேட்டிங் ஆப்ஷன் இருக்காரு. அடுத்ததா ஆரன் ஜோஸ் வந்து பாத்தீங்கன்னா ரொம்ப சூப்பரான பேட்ஸ்மேன் தான் இருக்காரு. இவங்க ஆரன் ஜோஸ் அண்ட் கோஸ் இவங்க ரெண்டு பேருமே வந்து பாத்தீங்கன்னா ரொம்ப சூப்பரான பெர்ஃபார்மன்ஸ் தான் வந்து ரீசெண்டா இருக்கிறாங்க. ஓகே, இப்போ அடுத்த வந்து பாத்தீங்கன்னா வெனுல ரீசெண்டா நடந்த மேட்ச், அந்த மேட்ச்ல எவ்வளவு ஸ்கோர் வந்திருக்கு, அதுல ஃபாஸ்ட் பவுலர்ஸ் எவ்வளவு விக்கெட் எடுத்திருக்காங்க, ஸ்பின்னர்ஸ் எவ்வளவு விக்கெட் எடுத்திருக்காங்க அப்படிங்கிறது வந்து டீலா பார்ப்போம். இதுல வந்து பாத்தீங்கன்னா ஃபர்ஸ்ட் மேட்ச் வந்து பாத்தீங்கன்னா 3ஆம் தேதி ஜூன் வந்து நடந்திருக்கு. இதுல ஸ்ரீலங்கா அண்ட் சவுத் ஆப்பிரிக்கா நடந்ததுல ஸ்ரீலங்கா வந்து 77 ரன் அடிச்சிருக்கிறாங்க. 19 ஓவர்ல 6 விக்கெட் வந்து இழந்துட்டாங்க. சவுத் ஆப்பிரிக்கா வந்து பாத்தீங்கன்னா 80 ரன் அடிச்சு 4 விக்கெட் வந்து 16 ஓவர்லயே வந்து முடிச்சிருக்காங்க. ஸோ இந்த இதுல வந்து பாத்தீங்கன்னா செகண்டா பேட் பண்ண ஸ்ரீலங்கா வந்து சவுத் ஆப்பிரிக்கா வந்து வின் பண்ணிருக்காங்க. இதுல வந்து பாத்தீங்கன்னா ஃபாஸ்ட் பவுலர்ஸ் 9 விக்கெட் வரையும் எடுத்திருக்காங்க. அதாவது ரெண்டு டீமும் சேர்ந்து ஃபாஸ்ட் பவுலர்ஸ் வந்து பாத்தீங்கன்னா கிட்டத்தட்ட 9 விக்கெட் வரையும் எடுத்திருக்காங்க. ஸ்பின்னர்ஸ் வந்து 4 விக்கெட் வரையும் எடுத்திருக்காங்க. இப்போ அடுத்ததா வந்து பார்த்தோம்னா 5ஆம் தேதி ஜூன்ல இருந்த மேட்சை பொறுத்த வரைக்கும் அயர்லாந்து வந்து பாத்தீங்கன்னா 96 ரன்னுக்கு ஆல் அவுட் ஆயிட்டாங்க. இந்தியா வந்து பாத்தீங்கன்னா 97 ரன் வந்து அடிச்சுட்டு வின் பண்ணிருக்காங்க. அது 2 விக்கெட் இழப்புல 12 ஓவர்லயே வந்து பாத்தீங்கன்னா மேட்சை வந்து முடிச்சிருக்காங்க. ஸோ கிட்டத்தட்ட செகண்ட் இன்னிங்ஸ்ல பேட் பண்ணவங்க வந்து இந்த மேட்ச்லயும் வின் பண்ணிருக்காங்க. இதுலயும் வந்து பாத்தீங்கன்னா ரெண்டு டீம் சேர்த்து ஃபாஸ்ட் பவுலர்ஸ் 9 விக்கெட் வரையும் எடுத்திருக்காங்க. ஸ்பின்னர்ஸ் வந்து 2 விக்கெட் வரையும் எடுத்திருக்காங்க. இங்க பார்த்தா வந்து பார்த்தோம்னா 7ஆம் தேதி ஜூன்ல நடந்த மேட்சை பொறுத்த வரைக்கும் அயர்லாந்து வந்து பாத்தீங்கன்னா 125 ரன் வரையும் அடிச்சிருக்காங்க 7 விக்கெட் இழப்புக்கு. இது கனடா வந்து பாத்தீங்கன்னா அதே 7 விக்கெட் இழப்புல வந்து பாத்தீங்கன்னா 137 ரன் வந்து அடிச்சு வின் பண்ணியிருக்கிறாங்க. ஸோ இதுல வந்து பாத்தீங்கன்னா மோஸ்ட்லி ஃபாஸ்ட் பவுலர்ஸ் வந்து பாத்தீங்கன்னா 9 விக்கெட்டும், ஸ்பின்னர்ஸ் வந்து 3 விக்கெட் வரையும் எடுத்திருக்காங்க. இந்த பர்டிகுலர் வெனுல இதுதான் ஹையஸ்ட் ஸ்கோர்னு வந்து சொல்லலாம், 137. இப்ப அடுத்ததா 8ஆம் தேதி ஜூன் நடந்த மேட்ச்ல வந்து பார்த்தோம்னா நெதர்லாந்து வந்து 103 ரன்னுக்கு வந்து பாத்தீங்கன்னா 9 விக்கெட் இழந்துட்டாங்க. சவுத் ஆப்பிரிக்கா 106 ரன் அடிச்சு வின் பண்ணியிருக்காங்க 6 விக்கெட் இழப்புல. கிட்டத்தட்ட 18 ஓவர்லயே வந்து 19 ஓவர்லயே வந்து மேட்சை வந்து முடிச்சிட்டாங்க. ஸோ மோஸ்ட்லி வந்து பாத்தீங்கன்னா செகண்டா பேட் பண்ண எல்லா மேட்சுமே வந்து பாத்தீங்கன்னா இதுக்கு வந்து வின் பண்ணியிருக்காங்க. இதுல ஃபாஸ்ட் பவுலருக்கு வந்து பாத்தீங்கன்னா 13 விக்கெட் வரையும் எடுத்திருக்காங்க. ஸ்பின்னர்ஸ் பெருசா விக்கெட் எதுவும் எடுக்க கிடையாது. ஸோ இதுல மோஸ்ட்லி வந்து பாத்தீங்கன்னா ஸ்டார்டிங்ல ஸ்பின்னர்ஸுக்கு கொஞ்சம் சப்போர்ட் பண்ணிட்டு இருந்துச்சு. போக போக மேட்ச் அதுல நடக்க வந்து பாத்தீங்கன்னா ஃபாஸ்ட் பவுலர்ஸ் தான் முழுக்க அதிகபட்ச விக்கெட் வந்து எடுத்திருக்காங்க. அந்த இடத்துல முழுசா வந்து பாத்தீங்கன்னா ஃபாஸ்ட் பவுலர்ஸ் அவங்க வந்து டேக்கன் பண்ணிட்டாங்கன்னு வந்து சொல்லணும். ஸோ கிட்டத்தட்ட அதிகபட்ச விக்கெட்ஸ் எல்லா மேட்ச்ல வந்து பாத்தீங்கன்னா ஃபாஸ்ட் பவுலர்ஸ் 13 விக்கெட் 15 விக்கெட் அப்படிங்கிற எடுத்திருக்கிறாங்க. கிட்டத்தட்ட 9 விக்கெட். ஸோ மோஸ்ட்லி வந்து பாத்தீங்கன்னா அதிகபட்சம் ஸ்டார்டிங்ல ஒரு 7 மேட்ச்ல வந்து பாத்தீங்கன்னா ஒரு 3 மேட்ச்ல மட்டும் தான் ஸ்பின்னர்ஸுக்கு வந்து சப்போர்ட் பண்ணிருக்குன்னு சொல்லலாம். மிச்சம் இருக்க எல்லா மேட்ச்லயுமே வந்து பாத்தீங்கன்னா ஃபாஸ்ட் பவுலர்ஸ் தான் வந்து பாத்தீங்கன்னா அதிகபட்ச விக்கெட் வந்து எடுத்திருக்கிறாங்க. ஓகே, இப்போ அடுத்ததான் வந்து பாத்தீங்கன்னா பிளேயர்ஸோட அனலைஸ்ட் வந்து கொஞ்சம் பாத்துருவோம்.
இதுல வந்து பாத்தீங்கன்னா ரோஹித் சர்மா பொறுத்த வரைக்கும் 2 இன்னிங்ஸ் இந்த பர்டிகுலர் மேட்ச்ல வந்து சீசன்ல 2 மேட்ச் வந்து பிளே பண்ணியிருக்காரு. அந்த 2 மேட்ச்ல ஃபர்ஸ்ட் இன்னிங்ஸ் பேட் பண்ணதுல 13 ரன் தான் அடிச்சிருக்காரு. செகண்ட் ஹாஃப் பேட் பண்ண வந்து பாத்தீங்கன்னா 52 ரன் வரையும் அடிச்சிருக்காருங்க. இதுல மோஸ்ட்லி வந்து பாத்தீங்கன்னா ரோஹித் சர்மா செகண்ட் இன்னிங்ஸ்ல பேட் பண்றாரு, செகண்ட் ஹாஃப் பேட் பண்றாரு பட்சத்துல ஒரு இம்பார்ட்டன்ட் கொடுத்து பாருங்க. ரொம்பவே சூப்பரான ரெக்கார்ட் வந்து ஒருத்தருக்கு இருக்கு. இதுல வந்து பாத்தீங்கன்னா ஃபர்ஸ்ட் இன்னிங்ஸ்ல அவர் 7 விக்கெட் இழந்திருக்காரு. ஸோ அந்த விக்கெட் யார் எடுத்திருக்காங்க அப்படிங்கிற பார்த்தோம்னா லெஃப்ட் ஆர்ம் ஃபாஸ்ட் மீடியமா போற பவுலர் வந்து விக்கெட் இழந்திருக்காருங்க. ஸோ இந்த லெஃப்ட் ஆர்ம் ஃபாஸ்ட் மீடியம் பவுலர் யூஎஸ்ஏல யார் இருக்கா அப்படிங்கிறத பார்த்தோம்னா நெட்ல வாக்கர். ஸோ மோஸ்ட்லி ரோஹித் சர்மா அண்ட் நெட்ல வாக்கருக்கு ஒரு பேட்டில் இருக்க வாய்ப்புகள் இருக்கு. அடுத்த விராட் கோலின்னு எடுத்துக்கிட்டோம்னா 2 இன்னிங்ஸ்லுமே ஃபர்ஸ்ட் பேட் பண்ணாலும் சரி செகண்ட் பேட் சொன்னாரு 2 இன்னிங்ஸ்லுமே ரொம்ப ஏர்லியா வந்து விக்கெட் இழந்திருக்காரு. ஸோ அந்த விக்கெட்டையும் வந்து ரைட் ஆர்ம் ஃபாஸ்ட் பவுலர் தாங்க அந்த விக்கெட் வந்து இழந்திருக்காரு. ஸோ ஆப்னன் டீம்ல வந்து ரைட் ஆர்ம் ஃபாஸ்ட் பவுலர் யாரும் கிடையாது, ரைட் ஆர்ம் ஃபாஸ்ட் மீடியம் பவுலர் வந்து இருக்கிறாங்க. ஸோ அந்த மீடியம்ல யாருன்னு பார்த்தா அலிகான் அண்ட் ஜெப்ரித் சிங், இவங்க 2 பேரும் வந்து பார்த்தீங்கன்னா ரைட் ஆர்ம் ஃபாஸ்ட் மீடியம் பவுலர் வந்து போடக்கூடிய ஆப்ஷன் இருக்காங்க. ஸோ இந்த பர்டிகுலர் மேட்ச்ல இவங்க 2 பேருக்கும் அந்த விராட் கோலி அண்ட் அலிகான் அண்ட் ஜெப்ரித் சிங்க்கு ஒரு பேட்டில் இருக்க வாய்ப்புகள் வந்து இருக்குங்க. இப்போ அடுத்த ரிஷப் பண்டை பொறுத்த வரைக்கும் ஃபர்ஸ்ட் இன்னிங்ஸ் ஆட்டும் செகண்ட் இன்னிங்ஸ் ஆட்டும் 2 இன்னிங்ஸ்லுமே ரொம்ப சூப்பரான ரெக்கார்ட் தான் வந்து வச்சிருக்காரு. இந்த 2 மேட்ச் வந்து பிளே பண்ணியிருக்காங்க. இந்த 2 மேட்ச்லுமே ரொம்ப சூப்பரான ரெக்கார்ட் வந்து வச்சிருக்காருங்க. ஸோ இதுல வந்து பாத்தீங்கன்னா பேட் பண்ணும்போது லெஃப்ட் ஆர்ம் ஃபாஸ்ட் மீடியம் பவுலர் வந்து விக்கெட் வந்து இழந்திருக்காருங்க. அது யாருன்னு பார்த்தோம்னா நெட்ல வாக்கர் தான் இந்த யூஎஸ்ஏ டீம்ல வந்து அவர் வந்து இருக்காரு. ஸோ மோஸ்ட்லி நெட்ல வாக்கர் அண்ட் ரிசர்வ் பண்றதுக்கு ஒரு பேட்டில் இருக்க வாய்ப்புகள் வந்து நிறையவே இருக்கும். இதுல வந்து பார்த்தோம்னா ரோஹித் சர்மா இந்த பர்டிகுலர் மேட்ச் ரோஹித் சர்மா இருந்து ஒரு 25ல இருந்து ஒரு 30+ ரன் வரையும் நம்ம வந்து எதிர்பார்க்கலாம். அது விராட் கோலிட்ட மினிமம் ஒரு 25+ ரன் வரையும் நம்ம வந்து எதிர்பார்க்கலாங்க. ரிசர்வ் பண்ட் வந்து பாத்தீங்கன்னா மினிமம் ஒரு 20 to 25+ ரன் வரையும் இந்த பர்டிகுலர் மேட்ச் வந்து எதிர்பார்க்கலாம். ஓகே, இப்போ அடுத்ததா சஞ்சு சாம்சன். அதான் சொல்ல இந்த பர்டிகுலர் மேட்ச்ல சஞ்சு சாம்சன் உள்ள இறங்கினா ஃபர்ஸ்ட் ஒரு டிஃபரன்ஷியேட் ட்ரை பண்ணி பாருங்க. ஸோ பேட்டிங் மினிமம் இவட்டு இருந்து வந்து ஒரு 15ல இருந்து ஒரு 20+ ரன் வரையும் நம்ம வந்து எதிர்பார்க்கலாம். அப்படி சஞ்சு சாம்சன் இல்லைன்னா சிவம் துபே தான் உள்ள வந்து இறங்குவாரு. ஸோ சிவம் துபே வந்து அந்த ரிஸ்கா நான் ட்ரை பண்றேன் சிவம் துபே அப்படின்னு நினைக்கிறவங்க நீங்க ட்ரை பண்ணி பாருங்க. அடுத்த சூரியகுமார் யாதவ் பொறுத்திருக்கும் 2 இன்னிங்ஸ்லுமே ரொம்ப ஒஸ்டான ரெக்கார்ட் தான் வச்சிருக்காரு. 2 இன்னிங்ஸ்ல பெரிய பர்ஃபார்மன்ஸ் எதுவுமே கிடையாது. இதுல வந்து பாத்தீங்கன்னா 2 இன்னிங்ஸ்லுமே ரைட் ஆர்ம் ஃபாஸ்ட் பவுலர் அண்ட் ரைட் ஆர்ம் லெக் பிரேக் பவுலர் இவங்களுக்கு வந்து பாத்தீங்கன்னா இயர்லியா வந்து விக்கெட் வந்து எடுத்திருக்காருங்க. இதுல யாரு அந்த பவுலர்ஸ் ஆப்ஷன்ல இருக்காங்க அப்படிங்கறத பார்த்தோம்னா இந்த ரைட் ஆர்ம் ஃபாஸ்ட் மீடியம் பவுலர் வந்து அலிகான் அண்ட் ஜெப்ரித் சிங், இவங்க 2 பேரும் இருக்கிறாங்க. ஸோ மோஸ்ட்லி சூரியகுமார் யாதவ் இப்போ டாப் ஆர்ல ஏர்லியா விக்கெட் வந்துருச்சு, சூரியகுமார் பேட்டு வருவாரு அப்படிங்கிற பட்சத்துல பேட்டிங் ட்ரை பண்ணிங்கன்னா இவங்க 2 பேருக்கும் ஒரு பேட்டில் இருக்க நிறைய வாய்ப்புகள் வந்து இருக்கு. இங்க பார்த்து ஹர்திக் பாண்டியா பார்த்தோம்னா ஹர்திக் பாண்டியா பொறுத்த வரைக்கும் ஃபர்ஸ்ட் இன்னிங்ஸ்ல 7 ரன் தான் அடிச்சிருக்காரு. பேட்டிங் ஆடுனா ரொம்ப டவுன் ஆகுதான் வருவாரு. ஸோ அப்படி வர பட்சத்துல 7 ரன் வரைக்கும் தான் அடிச்சிருக்காரு. பட் பவுலிங் ஆப்ஷன்ல முக்கியமா நீங்க ட்ரை பண்ணணும். ஃபர்ஸ்ட் இன்னிங்ஸ்ல ஒரு பவுல் பண்ணும்போது பவுலிங் வந்து 3 விக்கெட் வரையும் வந்திருக்கு. செகண்ட் இன்னிங்ஸ்ல ஒரு பேட்டிங் ஆடுற வரல, அதே பவுலிங் ஆப்ஷன் பார்த்தீங்கன்னா 2 விக்கெட் வரையும் எடுத்திருக்காருங்க. ஸோ இவரை பொறுத்தவரைக்கும் ரொம்ப சூப்பரான ஒரு பவுலிங் ஆப்ஷன் தான் வந்து வச்சிருக்காரு. ஸோ பேட்டிங் ஆடுறதுல டாப்பர்ல ஏர்லியா விக்கெட் விழுந்துரும் ஆடுற பட்சத்துல டீம் கிரியேட் பண்ணீங்க அப்படின்னா இவருக்கும் ஆப்னன் டீம்ல இருக்க பவுலர்ஸ்க்கு யாருக்கு பேட்டில் இருக்கும் அப்படிங்கிறத பார்ப்போம். இவரும் பார்த்தீங்கன்னா ரைட் ஆர்ம் ஃபாஸ்ட் பவுலர் வந்து கொஞ்சம் ஸ்ட்ரைக்ல இருக்காருங்க, விக்கெட் வந்து இழந்திருக்காரு. அது யாரும் பார்த்தா அலிகான் அண்ட் ஜெப்ரித் சிங், சேம் இவங்க 2 பேர் தாங்க வந்து இருக்காங்க. ஆல்ரெடி சொன்ன மாதிரி தான் சஞ்சு சாம்சன் வந்து பொறுத்த வரைக்கும் 15ல இருந்து ஒரு 20+ ரன் சஞ்சு சாம்சன் எதிர்பார்க்கலாம். அதாவது பேட்டிங் ஆடுறதுக்கு வருவார் அந்த டீம்ல. இந்த பர்டிகுலர் மேட்ச்ல இவர் பேட்டிங் ஆடுவார் அப்படிங்கிற டீம் இருந்துச்சுன்னா ஸோ அடுத்த சூரியகுமார் யாதவ் பொறுத்த வரைக்கும் ஏர்லியா விக்கெட் வந்துருச்சுன்னா இவர்கிட்ட இருந்து ஒரு 10 அல்லது 15+ ரன் வரையும் நம்ம வந்து எதிர்பார்க்கலாம். ஹர்திக் பாண்டியாட்ட ஒரு 10 ரன் எதிர்பார்க்கலாம், பிளஸ் 2 விக்கெட் வரையும் நம்ம ஹர்திக் பாண்டியா வந்து எதிர்பார்க்கலாங்க. ஸ்டீவன் டைலர் வந்து பார்த்துருவோம். ஸ்டீவன் டைலரை பொறுத்த வரைக்கும் ஸோ இந்த பர்டிகுலர் யூஎஸ்ஏ டீம் வந்து பாத்தீங்கன்னா 2 மேட்ச் வந்து பிளே பண்ணிருக்காங்க. அந்த 2 மேட்சுமே செகண்ட் பேட்டிங் தான் சூஸ் பண்ணி ஃபர்ஸ்ட் பவுலிங்கை சூஸ் பண்ணி செகண்டா பேட்டிங் தான் வந்து பிளே பண்ணியிருக்காங்க. ஸோ அந்த பட்சத்துல ஸ்டீவன் டைலர் 2 மேட்சுமே செகண்ட் தான் பேட் பண்ணியிருக்காரு. 2லுமே வந்து பாத்தீங்கன்னா பெரிய எந்த ஒரு ஸ்கோரும் இல்லை, ரொம்ப ஒஸ்டான ஸ்கோர் தான் வந்து இருக்கு. ஸோ இதுல வந்து பாத்தீங்கன்னா இவரோட விக்கெட்டை யார் எடுத்துக்காருன்னு பார்த்தோம்னா ரைட் ஆர்ம் ஃபாஸ்ட் பவுலர் வந்தாங்க, 2 முறையும் வந்து விக்கெட் இழந்திருக்காரு. ஸோ இந்த பர்டிகுலர் ஆப்ஷன்ல ஆப்னன் டீம்ல யார் இருக்கான்னு பார்த்தோம்னா பும்ரா அண்ட் முகமது சிராஜ், இவங்க 2 பேரும் வந்து இருக்காங்க. ஸோ இவங்க 2 பேருக்கும்
அண்ட் ஸ்டீவன் டெய்லருக்கும் ஒரு பேட்டில் இருக்க சைக்கிள் வாய்ப்புகள் இருக்கு. ஸோ இந்த பர்டிகுலர் மேட்ச்ல ஸோ இதுதான் வெனுல இவங்களுக்கு வந்து ஃபர்ஸ்ட் மேட்ச் அப்படிங்கிற பட்சத்தில் இந்த பர்டிகுலர் மேட்ச்ல ஸ்டீவன் டெய்லர்ல இருந்து ஒரு 20+ ரன் வரையும் நம்ம வந்து எதிர்பார்க்கலாம். ஸோ அதுதான் மோனங் பட்டேலை பொறுத்த வரைக்கும் 2 மேட்ச்லயும் வந்து பாத்தீங்கன்னா மினிமம் வந்து ஒரு 20+ ரன்னுங்கிறது ஒரு ஆவரேஜா வந்து வச்சுட்டு இருக்கிறாரு. ஸோ ரொம்ப சூப்பரான ரெக்கார்ட் தான் வச்சிருக்காரு. இவர் விக்கெட் யார்கிட்ட விட்டுருக்காரு அப்படின்னு பார்த்தோம்னா ரைட்டா மீடியம் ஃபாஸ்ட் பவுலர்கிட்ட வந்து விக்கெட்டை வந்து இழந்திருக்காருங்க. ஸோ இந்த ஆப்ஷன்ல இந்த டீம்ல யார் இருக்கா அப்படின்னு பார்த்தோம்னா ஹர்திக் பாண்டியா ஆர் ஹர்ஷதீப் சிங் இவங்க 2 பேரும் இருக்காங்க. ஸோ ஹர்திக் பாண்டியா ஹர்ஷதீப் சிங் ஆர் மோனங் பட்டேலுக்கு வந்து ஒரு பேட்டில் இருக்க நிறைய வாய்ப்புகள் இருக்கு. ஸோ ஆல்ரெடி சொன்ன மாதிரி தான் அந்த யூஎஸ்ஏ டீமுக்கு இந்த வெனுல தான் ஃபர்ஸ்ட் மேட்ச் அப்படிங்கிற பட்சத்துல ஸோ இந்த இதுல மோனங் பட்டேல் இருந்து வந்து பாத்தீங்கன்னா ஒரு 25+ ரன் வந்து நம்ம வந்து இவற்றை வந்து எதிர்பார்க்கலாங்க. ஸோ அது மட்டும் அடுத்ததான் வந்து பாத்தீங்கன்னா இந்த கோஸை பொறுத்த வரைக்கும் 2 இன்னிங்ஸ் மேட்ச்லயுமே வந்து பாத்தீங்கன்னா ஒரு 30+ ரன்னுங்கிறது ஒரு ஆவரேஜ் வந்து ரொம்ப ரொம்ப சூப்பரான ரெக்கார்ட் தான் வந்து வச்சிட்டு இருக்காருங்க. இதுல இவரோட விக்கெட் வந்து பாத்தீங்கன்னா யார் எடுத்திருக்கா அப்படின்னு பார்த்தோம்னா ரைட் ஆம் ஃபாஸ்ட் பவுலர் தான் வந்து பாத்தீங்கன்னா இவர் வந்து விக்கெட்டை வந்து இழந்திருக்காரு. ஸோ இந்த மேட்சும் இல்லை அப்போ டீம்ல பும்ரா அண்ட் முகமது சிராஜ் வந்து இருக்காருங்க. ஸோ மோஸ்ட்லி வந்து பாத்தீங்கன்னா ஸ்ட்ரைக்லி பும்ரா அண்ட் அது கோஸுக்கு வந்து ஒரு பேட்டிங் இருக்க வாய்ப்புகள் வந்து இருக்கு. ஸோ இந்த பர்டிகுலர் வெனு ஃபர்ஸ்ட் வெனுங்கிற பட்சத்துல இவர்கிட்ட வந்து பாத்தீங்கன்னா ஒரு 30+ ரன் வந்து எதிர்பார்க்கலாம். ஓகே, இப்போ அடுத்ததா ஆரோன் ஜோன்ஸ் பொறுத்த வரைக்கும் 2 இன்னிங்ஸ்லுமே ரொம்ப 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 சூப்பரான ரெக்கார்ட் தான் வந்து வச்சிருக்காரு. 2 இன்னிங்ஸ்ல மினிமம் ஒரு 35+ ரன்னுங்கிறத ஒரு ஆவரேஜா வந்து எடுத்துட்டு இருக்காருங்க. ஸோ இவர் 2 இன்னிங்ஸ்லும் அந்த லாஸ்டா அந்த மேட்ச் 2 மேட்ச்லுமே வந்து பார்த்தீங்கன்னா விக்கெட் வந்து விடவே கிடையாது. விக்கெட் விடாம கடைசி வரையும் வந்து பேட் பண்ணியிருந்தாரு. ஸோ இந்த பர்டிகுலர் வெனுல வந்து இவருக்கு வந்து ஃபர்ஸ்ட் மேட்ச் அப்படின்னு இந்த பர்டிகுலர் மினிமம் இவருக்கு வந்து பார்த்தீங்கன்னா ஒரு 25 to 30+ ரன் வரையும் நம்ம எதிர்பார்க்கலாம். இவருக்கு இந்த பர்டிகுலர் வெனுல யாருக்கு பேட்டிங் இருக்கும் அப்படிங்கிற பார்த்தோம்னா ஹர்திக் பாண்டியா அண்ட் பும்ரா இவங்க 2 பேருக்கும் அண்ட் ஜான்ஸுக்கு வந்து ஒரு பேட்டிங் இருக்க ஸ்ட்ரைக்லி வாய்ப்புகள் வந்து இருக்கு. அடுத்து ஆண்டர்சனை பொறுத்த வரைக்கும் ஒரே ஒரு மேட்ச் தான் பிளே பண்ணியிருக்காரு. அந்த ஒரு மேட்ச்லயும் பெருசா எந்த ஸ்கோரும் வந்து இருக்க கிடையாது. நிதிஷ்குமாரை பொறுத்த வரைக்கும் 2 இன்னிங்ஸ்ல வந்து பாத்தீங்கன்னா 2 மேட்ச்ல ஒரே ஒரு மேட்ச் தான் பிளே பண்ணியிருக்காரு. அந்த ஒரு மேட்ச்லயும் 14+ ரன் வரையும் எடுத்திருக்காரு. இவர் வந்து விக்கெட் வந்து இட கிடையாது. ஸோ இப்போ இந்த பர்டிகுலர் வெனுல அதிகபட்ச விக்கெட் யாரு எடுத்திருக்கா அப்படிங்கிறத பார்ப்போம். இதுல வந்து பாத்தீங்கன்னா ஃபாஸ்ட் பவுலர்ஸ் தாங்க அதிகபட்ச விக்கெட் வந்து எடுத்திருக்காங்க. கிட்டத்தட்ட 7 மேட்ச்ல 73 விக்கெட் வரையும் எடுத்திருக்காங்க. ஸ்பின்னர்ஸ் வந்து பாத்தீங்கன்னா பெருசா எந்த சப்போர்ட் பண்ண கிடையாது. ஸ்டார்டிங்ல ஒரு 2-3 மேட்ச் தான் சப்போர்ட் பண்ணிச்சு. அதனால பாத்தீங்கன்னா 7 மேட்ச்ல ஒரு 14 விக்கெட் வரையும் எடுத்திருக்காங்க ஸ்பின்னர்ஸை பொறுத்த வரைக்கும். இந்த ஃபாஸ்ட் பவுலிங்ல வந்து பாத்தீங்கன்னா ஃபாஸ்ட் பவுலர்ல அந்த கட்டர் வேரியேஷன்ல பவுல் பண்ணக்கூடியவங்க நியூ பாத்தீங்கன்னா விக்கெட்டிங் ஆப்ஷன் வந்து ஒரு நிறையவே வந்து இருக்குது. இப்போ அடுத்து வந்து பாத்தீங்கன்னா கேப்டன் அண்ட் வைஸ் கேப்டன் ஆப்ஷன்ல யார் யாரை கொடுக்கலாம் அப்படிங்கிறத வந்து டீட்டெயிலாக வந்து பார்ப்போம். இது நீங்க சேஃபான கேப்டன் அண்ட் வைஸ் கேப்டன் ஆப்ஷன்ல ரோஹித் சர்மா, ரிஷப் பந்த், மோனங் பட்டேல் அண்ட் ஹர்திக் பாண்டியா இவங்க 4 பேர்ல இருந்து யாராவது 2 பேருக்கு கேப்டன்ல வந்து வைஸ் கேப்டன் ஆப்ஷன் கொடுத்து ட்ரை பண்ணி பாருங்க. ரொம்ப ஒரு சேஃபான பிக்கா வந்து இருக்கும். அதை ரிஸ்கா ட்ரை பண்றேன், கிராண்ட் லீக்கே ட்ரை பண்றேங்கிற பட்சத்துல அண்ட் கோஸ், நெட்ரவாக்கர், பும்ரா, விராட் கோலி, ஹர்ஷதீப் சிங் இவங்கள வந்து பாத்தீங்கன்னா 2 பேருக்கு வந்து கேப்டன் அல்லது வைஸ் கேப்டன் ஆப்ஷன் கொடுத்து ட்ரை பண்ணி பாருங்க. கொஞ்சம் ஒரு டிஃபரன்ஸ் பிக்கா வந்து இருக்கும். ஓகே, இந்த வீடியோ வந்து உங்களுக்கு பிடிச்சிருக்குன்னு நம்புறோம். ஸோ இந்த வீடியோ பிடிச்சிருந்தா மறக்காம லைக் பண்ணுங்க, ஷேர் பண்ணுங்க, சப்ஸ்கிரைப் பண்ணுங்க. இந்த வீடியோவை பத்தி கருத்துக்கள் இருந்தா மறக்காம கமெண்ட் பண்ணுங்க. தேங்க்யூ.